பக்கவாதம் அப்படிங்கிறது நம்ம டாக்டர்ஸ் இப்போ கொஞ்ச நேரமாக பேசிட்டு இருந்தப்போ கேள்விப்பட்டீங்க இல்லையா? அது மாதிரி ரொம்ப சடனாக வரக்கூடிய ஒரு மேஜர் மெடிக்கல் எமர்ஜென்சி. பட் அது பெரும்பாலும் மக்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியறதில்ல. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரும்போது நெஞ்சு வலி வருது, மூச்சு திணறதுனால உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு எல்லாரும் பதட்டப்படுறோம். ஆனால் ஸ்ட்ரோக் வரும்போது பெருசாக வலி இருக்காது. அது சம்டைம்ஸ் ஏதோ நான் ஒரு மாதிரி சாஞ்சு படுத்துட்டனால கை மரத்து போச்சு அப்படின்னு அது உதாசீனப்படுத்துறது தான் நிறைய தடவை பார்க்குறோம். அண்ட் பெரும்பாலும் பெரிய ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 weeks டைமில் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு வார்னிங் ஸ்ட்ரோக் கூட வரும். அது டிஐன்னு சொல்லுவோம். அதையுமே மக்கள் வந்து பெரும்பாலும் உதாசீனப்படுத்திடுறாங்க. அந்த டைமில் வந்திருந்தா கூட அந்த பெரிய ஸ்ட்ரோக்கை நம்ம தடுக்க முடியும். ஹார்ட் அட்டாக் முன்னாடி இப்படி சின்னதாக ஆன்ஜைனா வர மாதிரி சின்ன ஸ்ட்ரோக்கும் அப்பப்போ வரலாம். ஸோ இந்த மாதிரியான வார்னிங் சைன்ஸுக்கு தான் அந்த பி ஃபாஸ்ட்னு சொல்கிறோம். அதாவது பேலன்ஸ் லூஸ் பண்ணுறது, நம்ம பேசும்போது வார்த்தைகள் தவறி வர்றது, அதுக்கப்புறம் கண்ணில் மாற்றங்கள் வருது, பார்வையில் மாற்றங்கள் வருது, ஏதாவது பொருள் எடுக்கும்போது கை கால் இயக்கம் கம்மியாக இருக்கிறது, இதெல்லாமே வந்து முக்கியமான சயின்ஸ். முகத்தில் வந்து தொய்வாறுது, இதெல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி இருந்தால் இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது முக்கியம். ஹாஸ்பிட்டல்ன்றதை விட ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுங்கிறத முக்கியமான வார்த்தை. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இருக்காது, நியூராலஜி ஃபெசிலிட்டி இருக்காது. அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து இதோட முக்கியத்துவம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சின்ன ஹாஸ்பிட்டல்ஸில், கிளினிக்ஸில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க அவங்களோட ஜிபி பார்க்க போயிடுவாங்க, இல்லை ஃபேமிலி டாக்டரை பார்க்க போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு வரணுங்கிறது முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஒன்ஸ் அவங்க வந்துட்டாங்கன்னா, இப்போ காவேரி மாதிரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் வெங்கட் சொன்ன மாதிரி இங்கே வந்தோடனே இவ்வளோ பணம் கட்டுங்க, இவ்வளோ நீங்கள் டெபாசிட் கொடுத்தா தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோன்ற எந்த ஒரு காரணமும் இருக்காது. வந்தாங்கன்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பில்லு பற்றியே பேச ஆரம்பிப்போம். அது மாதிரி ஏன்னா இது பிரெயின் வந்து ரொம்ப டைம் சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட் வந்து முக்கியம். ஸோ உங்களுக்கு இருக்க கேள்விகளை கேளுங்க, நாங்கள் எல்லாரும் பதில் பண்ணுவோம். ஒரு 20% பேர் வந்து தூக்கத்தில் வந்துடும். அதனால தூங்கி எந்திரிக்கும் போது அந்த விண்டோ பீரியட் எப்போ ஆரம்பிச்சுன்னு தெரியாது. தூங்க போகும்போது ஆரம்பிச்சதா, மிடில் ஆஃப் த நைட் ஆரம்பிச்சதா, தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதான்றது கண்டுபிடிக்க முடியாது, அவங்களால சொல்ல தெரியாது. அந்த மாதிரியான வரவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கேன்ஸ் இருக்குது. அந்த ஸ்கேன் பண்ணும்போது அவர் டாக்டர் சதீஷ் சொன்னார் இல்லையா, அந்த ஆல்ரெடி டேமேஜ் ஆன பிரெயின் டிஷ்யூ இருக்குது, அதை சுற்றி வந்து தப்பிக்கக்கூடிய பிரெயின் டிஷ்யூ இருக்குது, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஸ்பெஷல் ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு தான் அந்த ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல் வரணுங்கிறது. அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது இவருக்கு அந்த மருந்து கொடுக்க முடியுமா முடியாதான்ற நம்மளால் முடிவெடுக்க முடியும். இப்படி முடிவெடுத்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும்போது அவருக்கு எக்ஸலண்ட் அவுட்கம் கிடைக்கும். பெரும்பாலும் மென்னில் தான் அதிகம். பட் அதாவது மெனோபாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, 50 வயசு தாண்ட பெண்களுக்கும் மென்னுக்கு ஈக்குவலாக ஆன ரிஸ்க் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் ஸ்ட்ரோக் வரதை பார்க்குறோம். ஸ்ட்ரெஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் இப்போ மீடியாலலாம் இருக்கீங்க. ஸோ நைட் ஒர்க் பண்ணுறது டெஃபினட்டாக வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணும். அதோட முக்கியமானது வந்து நைட்டு கொரட்டை விடுறாங்க இல்லையா, ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரோக் ரிஸ்க் அதிகம். அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு. தடையில் அடிப்படுறதுனால ஸ்ட்ரோக், அதாவது யூஸ்வலாக வந்து என்ன ஆகும்னா, ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுவாங்க, அதனால அடிபட்டு சில பேர் அதனால வருவாங்க, அதாவது கீழே விழுந்துட்டாங்க அடிபட்டுருச்சுன்ட்டு. பட் ஆக்சுவலாக அது ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்துருவாங்க, அதனால தலை அடிபட்டிருக்கும். அது எந்த மாதிரி ஸ்ட்ரோக்னா, அது வந்து ரத்த கசிவு ஏற்படும், அது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அப்போ வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க, அப்போ வந்து ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆகும். அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆனதுனால தலையில் அடிபட்டுருச்சுன்னு நினைப்பாங்க. தூக்கமின்மை அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான். அது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர். அது மட்டுமே வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு காரணம். மெயினாக வந்து இந்த சுகர், பிபி இதெல்லாம் தான் வந்து அதை அப்படியே கொண்டு போய் கடைசியில் ஸ்ட்ரோக்கில் முடிக்கும். ஸோ சில பேருக்கு வந்து சடனாக தலை வலிக்கலாம், இல்லை வாமிட் ஃபீலிங் இருக்கலாம், கண்ணு பார்வை வந்து ஒரு திரை இறங்குற மாதிரி வரலாம், மேலே இருந்து கீழே வர மாதிரி, சைடில் வர மாதிரி, பேசிகிட்டு இருக்கும்போது வார்த்தைகள் குளறலாம், இல்லை 1-2 வார்த்தை ஸ்டக் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் வரும். சில பேர் கையில் கொஞ்சம் கிளம்ஸியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிடுவாங்க. இதெல்லாம் வந்து வார்னிங் சைன்ஸ். நடக்கும்போது கொஞ்சம் தள்ளாட்டம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக வில் பாஸ் இட் ஆன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனிதிங் தட் இஸ் அவுட் ஆஃப் கேரக்டர், இது ஸ்ட்ரோக், எஸ்பெஷலி அவங்களுக்கு பிபி சுகர் இஷ்யூ இருக்குது, கொலஸ்ட்ரால் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கணும்.
What is the message you want to give to them? ஸோ இந்த வருஷத்தோட ஸ்ட்ரோக் டேயோட மெயின் மெசேஜ் வந்து டைம் இஸ் பிரெயின் அண்ட் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். அதாவது நம்ம மூளைக்கு வந்து 3 நிமிஷத்துக்கு மேலே அதால் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் தாங்க முடியாது. மற்ற ஆர்கன்லாம் கூட இட் கேன் சர்வைவ் லிட்டில் பிட், ஹார்ட் கூட சர்வைவ் ஆகும். 3 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டாலே அந்த பிரெயின் டிஷ்யூ சாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும். பட் நம்ம அந்த கிளாட் பஸ்டிங் மருந்து கொடுக்குறோம், அது வந்து 4.5 மணி நேரத்துக்கு மேலே கொடுக்கவே முடியாது, அது கொடுத்தா டேஞ்சர். அது அதே மாதிரி கத்திட்டர் போட்டு அந்த கிளாட்டை சக் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுமே வந்து 6 to 8 மணி நேரத்துக்கு மேலே பெரும்பாலும் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எவ்வளவு சீக்கிரம் உள்ளே வரீங்களோ அவ்வளோ சீக்கிரமான ரெக்கவரி இருக்கும், லாங் டேர்ம் அவுட்கம் இருக்கும். காவேரியில் வந்து ஆம்புலன்ஸில் வந்து ஸ்ட்ரோக்கோட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் இது பண்ணுறது அதில் என்ன ஸோ காவேரியில் வந்து அந்த ஜிபிஎஸ் எனேபிள்டு சிஸ்டம் இருக்குது. ஆம்புலன்ஸில் இருக்க பேராமெடிக் எல்லாருமே ஸ்ட்ரோக் ட்ரெயின்டு பேராமெடிக். ஸோ அவங்க போகும்போதே அங்கேருந்தே இந்த பேஷண்ட் வந்து ஸ்ட்ரோக் தான், இந்த ஸ்ட்ரோக் மிமிக்ஸ்னு கொஞ்சம் இருக்குது, ஸ்ட்ரோக் மாதிரியே சில காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் அவங்க ரூல் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேஷண்ட் வந்து எங்கே உடனே அழைச்சிட்டு போகணும், நியரஸ்ட் காவேரி எது அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க. அந்த காவேரியில் அந்த ஆம்புலன்ஸில் இருக்கும்போதே அந்த டெலி ரேடியாலஜி, டெலிமெடிசன் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அங்கேருந்து அவங்களோட பல்ஸ், பிபி எல்லாமே லைவாக வந்து எமர்ஜென்சி ரூம் டாக்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. எமர்ஜென்சி டாக்டர்ஸ் they can see the patient in the ambulance and they will make a decision. ஓகே, இது வந்து ஸ்ட்ரோக்கு தான், இல்லை சம்டைம் கை கால் வலிப்பு கூட ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கும், ஸோ இந்த மருந்து உடனே கொடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கேயே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பேஷண்ட் எமர்ஜென்சி ரூமுக்கு வரும்போது ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு ரெக்கவரி ஸ்டேஜில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், ஸோ ஹெல்த் செக்கப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரோக் ரிலேட்டடாக தேவையான பல விஷயங்களும் நம்ம சேர்த்து பார்ப்போம். 50 வயசு தாண்டி வரவங்க எல்லாருக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்து வலியை, மூளைக்கு போகிற ரத்த குழாய்களை அடைப்பு வரலாம், அது பெரும்பாலும் எல்லா ஹெல்த் செக்கப்லையும் இருக்காது. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு அதையும் சேர்த்து பார்ப்போம். அப்புறம் ஹார்ட்டில் மாற்றங்கள் இருக்கான்றதை பார்ப்போம். இதெல்லாம் தான் காரணங்கள் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு. எக்ஸப்ட் ஆம்புலன்ஸ் இல்லாமல் மொபைலிட்டி வெஹிக்கிள் காவேரி ஹாஸ்பிட்டல் அவங்க ஃபியூச்சரில் மொபைலிட்டி. ஓகே, இப்போ நீங்க கேட்கறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வீலர்ல சில பேர் ஆட் கொடுக்குறாங்க, அது மாதிரிலாம் இதுல பண்ண முடியாது. ஆம்புலன்ஸ் people are taking a walking in the beach, everywhere, some park, some mobility vehicle உங்க காவேரி ஹாஸ்பிட்டல் for free checkup அதாவது சென்டர் போகிறது வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹாஸ்பிட்டலோட டீம் வந்து ஏர்போர்ட்ல இருக்கிறாங்க, அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. எங்க நீங்க பார்த்தாலும் இப்போ ஈவன் மால்ல கூட இஏ மால், ஃபீனிக்ஸ் மால் பார்த்தீங்கன்னா காவேரியோட கிளினிக்ஸ் அங்கே இருக்கு. அண்ட் அவுட்ரீச் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ அடையார், பூனமல்லி அங்கெல்லாம் 24/7 கிளினிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து இமீடியட்டாக ஆம்புலன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் போர்ட் ஆகும்போது ஸ்ட்ரோக் வந்துச்சு. அங்கே இருந்து உடனே காவேரிக்கு வந்தவங்கள தான் நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அவங்க ஃப்ளைட் ஏற போகிறாங்க மலேசியாவுக்கு, அவங்க வேலைக்காக, வீட்டு வேலைக்காக போகிறாங்க. அங்கே ஸ்ட்ரோக் வரவே அவங்கள உடனே வந்து காவேரி கூப்பிட்டு வந்து அந்த நேரத்துக்கு வந்ததுனால எங்களால் ட்ரீட் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் காவேரி சார்பாக ஏர்போர்ட்டில் எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க அதை உடனே கண்டுபிடிச்சி இந்த ஸ்ட்ரோக்கு தான் எங்கள்கிட்ட அனுப்பிச்சு அதை நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமாக மக்கள் கூடுற இடங்கள்லாம் காவேரியுடைய பொசிஷன் இருக்குது ஸ்ட்ரோக் அண்ட் ஐடி. மெயினாக வந்து மீடியா வந்து நீங்கள் என்ன கன்வே பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் ஓன்லி நாங்கள் வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க் ஒருத்தரோ 2 பேரோ தான் பார்ப்போம். இப்போ நிறைய பேர் இப்போ இதை பார்க்குறவங்க, தெரிஞ்சுக்கிறவங்க, அவங்க என்ன தெரியணும் அப்படின்னா, இது மாதிரி வந்தது அப்படின்னா சீக்கிரம் போனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் இப்போது உங்கள் ரிலேட்டிவே யாராவது கை கால் வராமல் போச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட்டிங், தெர் இஸ் நோ வெயிட்டிங் டைம். ஸோ அதுதான் மெயின். நீங்கள் ஒரு பிளட்ஜ் எவ்ரிபடி, இப்போ நீங்கள் யார் யார் வந்தீங்களோ நீங்கள் நம்மளால் முடிஞ்சது, உங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்கீங்களா, இது மாதிரி ஏதாவது வந்தால் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏர்லியர் த பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓன் வெஹிக்கிளில் ஒரு பேஷண்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதை விட எனி ஆம்புலன்ஸ், நீங்கள் எந்த ஆம்புலன்ஸ் கூப்பிட்டீங்கன்னாலும் அவங்க பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரோக் ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அவங்க போகிற ஹாஸ்பிட்டலில் கம்யூனிகேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் சிடி ஸ்கேனை வந்து ஃப்ரீயாக வச்சு எமர்ஜென்சியில் உடனே பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் நம்ம வண்டியில் கூட்டிகிட்டு போகிறது. குறைந்தபட்சம் ஒரு சிடி ஸ்கேன் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்காவது கூப்பிட்டு போகணுன்றது தான் மெசேஜ். ஸோ ஸ்ட்ரோக் வந்துட்டு இந்த இமேஜிங் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கே நேரம் செலவழிக்கிறத நம்ம கம்மி பண்ணிட்டோம்னாலே பாதி பேருக்கு நரம்புடைய சேதாரத்தை குறைச்சி
டிசபிலிட்டியை குறைச்சிக்கலாம். குறைஞ்சபட்சம் சிடி ஸ்கேன் அது வேணும், அது இல்லாமல் ஸ்ட்ரோக் வைத்தியம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்ட் பண்ண வேண்டியது முக்கியம். அந்த மெசேஜை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். சார் இந்த போலியோ அந்த மாதிரி அந்த ஆரம்பத்திலேயே வர்ற மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு சத்து மாதிரி இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்றது வாய்ப்பு இருக்கா? ஸோ சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஹெல்த்தியா தண்ணி வாக்கிங் கீக்கிங், நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி, தண்ணி நிறைய குடிங்க. உங்களுக்கு பிபி இருந்ததுன்னா பிபி கண்ட்ரோல் பண்ணிங்க, சுகர் இருந்ததுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க. ஸ்ட்ரோக்குன்னு 1:1 அது மாதிரி காரணம் கிடையாது. ஜென்ரலைஸ்ட் ஹெல்த் அவேர்னஸ். இப்போ ஹார்ட் அட்டாக் வராத மாதிரி பிரெயின் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க பார்த்துக்கணும். தேங்க்யூ. தேங்க்யூ.